கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். 40 நாட்களும் தொடர்ந்து நாம் பயணித்து கொண்டே இருக்கிறோம். இந்த தவ காலங்களில் 40 என்ற வார்த்தையின் மூலமாய் வேதத்தில் என்ன வருகிறது என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு யோவாஸ் என்ற ராஜா 7 வயதில் ராஜாவாகி அவர் 40 வருடங்கள் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த தவ காலங்களில் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் எப்படி ஒப்பு கொடுப்பாங்கன்னா, உபவாசிக்கிறதுக்கு ஒப்பு கொடுப்பாங்க, வேதம் வாசிக்கிறதுக்கு ஒப்பு கொடுப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. அதை காட்டிலும் நன்மையான ஒன்று என்ன என்றால், ஆண்டவர் சொல்றார், என்மேல் நீ அன்பா இருந்தா என் கற்பனைகளை கைக்கொள். இப்போ நம்ம வேதம் வாசிக்கிறோம்னா, அந்த வேதத்தை வாசிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்ன இப்படி சொல்றீங்க? பைபிள் படிக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாதா? இல்லை பிரியமானவர்களே, வேதத்தை வாசிப்பது என்பது அது ஒரு புக் அல்ல. வேதம் என்பது தேவனுடைய சத்தியம். அதை வாசிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை, அதை தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிறவன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதியிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த 40 நாட்களும் நாம் வேதத்தை தியானித்து அதன்படி நம் வாழ்க்கையை பரிசுத்தமாய் மாற்றிக்கொள்ளும் போது நாம் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருப்போம். அதற்கு இந்த 40 நாட்களை நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். மற்ற நாட்களில் விட இந்த 40 நாட்களும் நம்மை நாம், ஒரு கல் இருக்குன்னா அந்த கல்லை செதுக்க செதுக்க சிலையா மாறும். அதுபோல நாம் நம்மை வசனங்களினால் செதுக்கி செதுக்கி அழகான இந்த மண்ணான உருவம், அழகான மகிமையின் தேவன் வந்து தங்குகிற ஆலயமாய் நம்மை மாற்ற வேண்டும். அதற்கு தான் இந்த 40 நாள் தவ காலங்கள். மாற்றுவோமா? கர்த்தருக்கு நம் உள்ளத்தில் இடம் கொடுப்போமா? நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள். 40 நாள் லாங் வீடியோ போடுறேன், அதையும் பாருங்கள். கர்த்தருக்கென்று நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் தேவனுடைய ஆலயமாக மாறுவதற்கு இந்த 40 நாட்களையும் நாம் அர்ப்பணிப்போம். 40 நாட்கள் கர்த்தர் வரும் வரை நாம் அப்படி இருப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்துவோம். நிச்சயமாக நம் தலைமுறையாய் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மேல் தங்கி இருக்கும் என்பதில் ஒரு துளியும் சந்தேகம் இல்லை. God bless you.